Welcome to HTAS YouTube channel. இந்த வீடியோல 10th standard English Unit 6 supplementaryல இந்த lesson உடைய full lesson explanation பார்க்க போறோம். The Little Hero of Holland. Little Hero-னா இந்த ஸ்டோரியில ஒரு சின்ன பையன் தான் ஹீரோ, அதனால லிட்டில் ஹீரோன்னு சொல்லியிருக்காங்க. ஹாலண்ட்ன்றது ஒரு கண்ட்ரியோட பேர். யூரோப்ல நெதர்லாண்ட்ஸ்னு ஒரு கண்ட்ரி இருக்கும். மேப்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும், நெதர்லாண்ட்ஸ்னு கொடுத்துருப்பாங்க. அந்த நெதர்லாண்ட்ஸ்க்கு ஹாலண்ட்னு ஒரு பேர் இருக்கு. ஸோ அந்த கண்ட்ரியில நடந்த ஸ்டோரியை வச்சு சொல்றாங்க. இதுல இந்த ஸ்டோரியில ஒரு சின்ன பையன் தான் ஹீரோ, அதனால தான் லிட்டில் ஹீரோன்னு சொல்லியிருக்காங்க. ஒரு லைனா பார்ப்போம். This is a true story of a little boy with a brave heart and passionate love for his village. இது ஒரு உண்மையான ஸ்டோரி, ஒரு சின்ன பையனுடைய உண்மையான ஸ்டோரி. அவனுக்கு ரொம்ப தைரியமான இதயம் அப்படின்னு சொல்றாங்க, அதாவது ரொம்ப தைரியமான பையன் சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம அவனுடைய வில்லேஜ், அவனுடைய கிராமத்தை ரொம்ப நேசிக்க கூடியவன். Read on the story to find what the little hero of Holland did to save his fellow men. இந்த ஸ்டோரியை படிச்சு நம்ம தெரிஞ்சுக்க போறோம், இந்த லிட்டில் ஹீரோ ஆஃப் ஹாலண்ட் என்ன பண்ணி அவங்களுடைய கூட இருக்கிற மனிதர்களை காப்பாத்தினா. ஃபெலோமென்னா அவங்க கிராமத்துல வாழறவங்க அப்படின்னு அர்த்தம், அவங்க கூட வாழறவங்க. ஃபர்ஸ்ட், ஹாலண்ட் இஸ் a country where much of the land lies below sea level. sea levelனா கடல் மட்டம். ஹாலண்ட்ன்ற இந்த கண்ட்ரி அந்த கண்ட்ரியோடைய லேண்ட், நிறைய லேண்ட், அந்த கண்ட்ரியோடைய நிறைய இடம் சீ லெவலுக்கு கீழே தான் இருக்கு அப்படின்னு அர்த்தம். ஸோ இதை நல்லா புரிஞ்சுக்கணும். சீ லெவல்னா கடல் மட்டம்னு சொன்னோமா, உலகத்துக்கு சராசரியா ஒரு கடல் மட்டம் முடிவு பண்ணி வச்சிருப்பாங்க, கணக்கிட்டு வச்சிருப்பாங்க. அதை கணக்கு பண்ணா ஹாலண்ட் அதை விட குறைவான அளவுல இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அதாவது ரொம்ப சிம்பிளா என்ன புரிஞ்சுக்கணும்னா, கடல் தண்ணி சீக்கிரமா உள்ளார புகுந்துரும் அந்த நாட்டுக்குள்ளார அப்படின்னு அர்த்தம். ஒன்லி கிரேட் வால்ஸ் கால்டு டைக்ஸ் keep the North Sea from rushing in and flooding the land. ஸோ ஹாலண்ட்ன்ற கண்ட்ரிக்கு பக்கத்துல நார்த் சீன்னு ஒரு சீ இருக்கு. இப்போ இந்தியாவுக்கு பக்கத்துல அரேபியன் சீ இருக்கு, அது போல நார்த் சீன்னு ஒன்று இருக்கு. அந்த சீல இருந்து தண்ணீர் உள்ளார வர்றது, ரஷ்ஷிங்னா உள்ளார வர்றது, அந்த நாட்டுக்குள்ளார வர்றது அந்த நாட்டை அந்த தண்ணி மூழ்கடிக்கிறதுல இருந்து எது தடுக்குதுன்னா, ஒன்லி கிரேட் வால்ஸ், ரொம்ப பெரிய சுவர்கள் தான் தடுக்குதான். அதுக்கு பேர் டைக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இது அந்த ஊர்ல, ஹாலண்ட்ன்ற ஊர்ல டைக்ஸ்ன்றது பெரிய சுவர். அதுதான் அந்த கடல் தண்ணி உள்ளார புகாம இருக்கிறது தடுத்து வைக்குது அப்படின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட், ஃபார் சென்ச்சுரிஸ் த பீப்புள் ஆஃப் ஹாலண்ட் ஹேவ் ஒர்க்டு டு கீப் த வால் ஸ்ட்ராங் சோ தட் தேர் கண்ட்ரி வில் பி சேஃப் அண்ட் ட்ரை. பல நூற்றாண்டுகளா, பல 100 வருஷங்களா, சென்ச்சுரிஸ் ஹாலண்ட் நாட்டை சேர்ந்த மக்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு உழைச்சு, அதாவது ஒர்க் பண்ணி அந்த வால்ஸ், அந்த சுவர்களை ஸ்ட்ராங்கா வச்சுக்கிட்டாங்களாம். எதனாலனா அவங்க கண்ட்ரியை சேஃபா ஆக்கிறதுக்காகவும், ட்ரையா அந்த தண்ணி உள்ளார போகாம இருக்கிறதுக்கும். ஸோ இவங்க ஒர்க் பண்ணாங்க, கஷ்டப்பட்டிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. ஈவன் த லிட்டில் சில்ட்ரன் நோ த டைக்ஸ் மஸ்ட் பி வாட்ச்ட் எவ்ரி மொமெண்ட். அந்த ஊர்ல உள்ள சின்ன குழந்தைங்களுக்கும் தெரியுமா, அந்த டைக்ஸ் அந்த சுவர்களை ஒரு ஒரு நொடியும், ஒரு நிமிஷமும், எவ்ரி மொமெண்ட்னா ஒரு டைம்லையும் அதை வாட்ச் பண்ணோம், அதை கண்காணிச்சுக்கிட்டே இருக்கணும். And that a hole no longer than your finger can be a very dangerous thing. அதாவது அந்த டைக்னு சொன்னாங்கல்ல, அந்த வால் சுவர்ல நம்மளுடைய ஃபிங்கர் அளவுக்கு, அந்த அளவுக்கு ஒரு ஹோல் ஏற்பட்டாலும், ஒரு துளை ஏற்பட்டாலும் அதன் வழியா தண்ணி உள்ளார வந்துடும். அந்த டைக்கை உடைச்சிரும், அந்த சுவரை உடைச்சின்னு தண்ணி உள்ளார வந்துடும் சொல்றாங்க. ஸோ அந்த அளவு இருந்தா கூட அது அந்த ஊருக்கு ரொம்ப டேஞ்சரஸாம், ரொம்ப ஆபத்தான விஷயம். Many years ago, there lived in Holland a boy named Peter. பல வருடங்களுக்கு முன்னாடி அந்த ஹாலண்ட் நாட்டுல ஒரு பையன் இருந்தானா, அவனுடைய பேர் பீட்டர். Peter's father was one of the men who tended the gates in the dikes called sluices. அந்த பீட்டர்ன்ற பையனுடைய அப்பா தான் அங்க வேலை செஞ்ச ஒரு மனிதர்ல ஒருத்தவங்க. ஸோ அவங்க என்ன வேலை செஞ்சாங்கன்னா, அந்த டைக்ஸ்ன்னு சொன்னாலும் அந்த பெரிய சுவர் மாதிரி இருந்ததுல, அதுல உள்ள கேட்டை ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணி பாத்துக்கிற வேலையை செய்யறவங்கன்னு அர்த்தம். டெண்டட்னா அதை பாத்துக்கிறவங்கன்னு அர்த்தம், அந்த கேட்டை பாத்துக்கிறவங்க. அந்த பெரிய சுவர் மாதிரி தண்ணியை தடுக்கிறதுக்கு வச்சிருந்தாங்கல்ல, அந்த இடத்துல கேட்டு மாதிரி எல்லாம் போட்டிருக்காங்க. ஸோ அந்த கேட்டுக்கு பேர் ஸ்லூசஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ அதை பாத்துக்கிற வேலை தான் பீட்டருடைய அப்பா பண்ணிட்டு இருந்தாரு. பீட்டர்ன்றதான் நம்ம இந்த கதையில பார்க்க போற அந்த லிட்டில் பாய், அந்த ஹீரோ, லிட்டில் ஹீரோ. He opened and closed the sluices so that ships could pass out of Holland's canals into the Great Sea. இது ரொம்ப சிம்பிள். இப்போ ஒரு நாடுன்னு இருந்ததுன்னா, இல்ல ஏதோ ஒரு இடம்னு இருந்ததுன்னா, அதுல இருந்து கடல்ல போய் தண்ணி கலக்குமா, ரிவர் எல்லாம் போய் கலக்குமா?
ஸோ அதை வந்து கெனால்ஸ் வழியா தான் போகும். கெனால்ஸ்னா கால்வாய்னு சொல்லுவோம். ஸோ அது வழியா தண்ணி போய் கடல்ல கலக்கும். ஸோ அது பெரிய கெனால்லாம் கட்டி வச்சிருப்பாங்க. ஸோ அதாவது வழி வச்சிருப்பாங்க, அதன் வழியா ஷிப்லாம் போற மாதிரி வச்சிருப்பாங்க அந்த ஊர்லலாம். ஸோ இவர் கூட வேலை செய்யறவங்க, பீட்டருடைய ஃபாதர், அவர் கூட வேலை செய்யற மற்ற மென்லாம் சேர்ந்து இவங்கெல்லாம் சேர்ந்து அந்த கேட்டை ஓபன் பண்ணி க்ளோஸ் பண்ணும்போது அந்த வழியா ஷிப் வந்து அவங்க நாட்டுல உள்ள அந்த கால்வாய் வழியா போயிட்டு கடல்ல போயிட்டு அந்த ஷிப் வந்து பயணம் பண்ணும். ஸோ இதை தான் இங்க சொல்லியிருக்காங்க. பீட்டர் வந்து அந்த சின்ன பையன், பீட்டருடைய ஃபாதர் கூட வேலை செய்யற மென்னு, அவங்க எல்லாரும் சேர்ந்து அந்த கேட்டை பாத்துக்கிறாங்க. One afternoon in the early fall, when Peter was 8 years old, his mother called him from his play. ஒரு ஆஃப்டர்நூன், ஒரு மதிய வேளையில, இயர்லி ஃபால்னா இலையுதிர் காலம்னு அர்த்தம். அந்த இலையுதிர் காலத்திலேயே முன்பகுதியை இயர்லின்னு சொல்றாங்க. ஸோ அந்த காலத்துல தொடங்குற காலம்னு அர்த்தம். அப்போ ஒரு மதியானம், வென் பீட்டர் வந்து அந்த டைம்ல 8 வயசு இருந்தான். அவங்களுடைய மதர், அந்த பீட்டருடைய பையனுடைய அம்மா வந்து அவன் விளையாடிட்டு இருக்கான். அவன் விளையாடிட்டு இருக்கும்போது அவனை கூப்பிடுறாங்க. கால்டு ஹிம் ஃப்ரம் ஹிஸ் பிளே. அவன் விளையாடிட்டு இருக்கும்போது அவன் கூப்பிடுறாங்க. கம் பீட்டர், ஷீ செட். அவங்க என்னன்னு கூப்பிடுறாங்க? கம் பீட்டர், வா அப்படின்னு சொல்றாங்க. ஐ வாண்ட் யூ டு கோ அக்ராஸ் த டைக் அண்ட் டேக் தீஸ் கேக்ஸ் டு யுவர் ஃப்ரெண்ட் த பிளைண்ட் மேன். நான் உங்ககிட்ட, அதாவது அவன்கிட்ட ஒரு வேலை விட போறாங்க. என்ன வேலை சொல்ல போறாங்கன்னா, அந்த டைக்கை தாண்டி, அந்த சுவர்லாம் இருக்குல்ல, அதன் வழியா கிராஸ் பண்ணி, அதாவது அதை தாண்டின்னு அர்த்தம், இந்த கேக்ஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டு போய் அவனுடைய ஃப்ரெண்டு, அதாவது பீட்டர் வந்து 8 வயசு, அவனுக்கு ஒரு பிளைண்ட் மேன், கண்ணு தெரியாத ஒரு மனிதன் வந்து ஃப்ரெண்டு, அந்த ஃப்ரெண்டுக்கு எடுத்துக்கிட்டு போய் இந்த கேக்கை கொடுத்துட்டு வா அப்படின்னு சொல்றாங்க. இஃப் யூ கோ குயிக்லி அண்ட் டு நாட் ஸ்டாப் டு பிளே, யூ வில் பி ஹோம் அகைன் பிஃபோர் டார்க். நீ வேகமா போனா, குயிக்கா போனா, அதுவும் நடுவுல ஸ்டாப் பண்ணாம, அதாவது சின்ன பசங்கன்னா ஏதாவது வழியில போறாங்கன்னா விளையாடிக்கிட்டே போவாங்களா, அது மாதிரி விளையாடாம போனா நீ சீக்கிரமா வீட்டுக்கு திரும்ப வந்துடலாம் இருட்டுறதுக்கு முன்னாடி. பிஃபோர் டார்க்னா இருட்டுறதுக்கு முன்னாடி, அதாவது நைட்டு நேரத்துக்கு முன்னாடியே வந்துடலாம். நம்ம கடைசியா பார்த்ததை புரிஞ்சுக்கிறதுக்காக இதை சொல்றேன். இந்த டயக்ராம்ல கொடுத்துருக்காங்க பாருங்க. ஸோ இதுதான் வந்து அந்த டைக்கு. ஸோ அந்த சுவர் மாதிரி இருக்கா, இதுல ஒரு பக்கத்துல இன்னொரு பக்கத்துக்கு இந்த பையன் வரான். இதை தாண்டி வந்துதான் அவன் போய் அந்த பிளைண்ட் மேன், கண்ணு தெரியாத அவனுடைய ஃப்ரெண்டுக்கு வந்து கேக் கொடுக்க போறான். ஸோ இந்த மாதிரியான இந்த டைக்கை தான் வந்து, இதுதான் பெரிய சுவர் வந்து கடல்ல இருந்து இவங்களுடைய பகுதியை வந்து பாதுகாக்குது. இதுல இந்த டைக்ல வந்து சில கேட்ஸ் மாதிரி இருக்கும், அதுதான் ஸ்லூயிசஸ் சொல்லுவாங்க. அதை ஓபன் பண்ணி க்ளோஸ் பண்றது மூலமா இதன் வழியா கப்பல் போகும். இது சின்னதா கொடுத்துருக்காங்க, ஆனா இதை பாக்குறதுக்கு ரொம்ப பெரிய இடம். ஸோ இதை வந்து ஓபன் பண்ணா இதன் வழியா இந்த கேட் வழியா கப்பல்லாம் போற மாதிரி இருக்கும். ஸோ இதெல்லாம் நீங்க பார்த்துருப்பீங்க, பெரிய பாலம்லாம் தூக்குவாங்க, அதன் வழியா கப்பல்லாம் போறதை பார்த்துருப்பீங்க. அதே போன்றதுதான். The little boy was glad to go on such an errand. ஸோ அது போல ஒரு சின்ன ட்ரிப்பு தானே இது. அவன் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போகும்போது அவனுக்கு மகிழ்ச்சியா இருந்தது, கிளாட், அவனுக்கு சந்தோஷமா இருந்தது. அது போல ஒரு சின்ன ட்ரிப்பு போறதுக்கு, எரண்டுனா ஒரு சின்ன ஜேர்னின்னு அர்த்தம், ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போறதுன்னு அர்த்தம். அண்ட் ஸ்டார்டட் ஆஃப் வித் அ லைட் ஹார்ட். அவன் ஸ்டார்ட் பண்றான் என்னன்னா ஒரு மகிழ்ச்சியோட, ஒரு சந்தோஷத்தோட, அதுதான் லைட் ஹார்ட்னு சொல்லுவாங்க, சந்தோஷத்தோட ஸ்டார்ட் பண்றான். He stayed with the poor blind man a little while to tell him about his walk along the dike and about the sun and the flowers and the ships far out at sea. ரொம்ப சிம்பிள். அவன் வந்து அந்த புவர் பிளைண்ட் மேனோட, அந்த ஏழையான அந்த கண்ணு தெரியாத மனிதன் கூட கொஞ்ச நேரம் ஸ்டே பண்ணியிருக்கான், கொஞ்ச நேரம் தங்கி இருக்கிறான். லிட்டில் வைல்னா கொஞ்ச நேரம்னு அர்த்தம். ஏன் தங்கி இருந்தான்னா அவர்கிட்ட, அந்த கண்ணு தெரியாதவர்கிட்ட சொல்றான், சில விஷயங்கள்லாம் சொல்றான். டெல் ஹிம், அவர்கிட்ட சொல்றான். அதாவது அவன் அந்த டைக் வழியா எப்படி நடந்து வந்தான், வாக் அலாங் த டைக், அந்த டைக் வழியா எப்படி நடந்து வந்தான் அதை சொல்றான். சன், சூரியனை பத்தி சொல்றான். ஃப்ளவர்ஸ், பூக்களை பத்தி சொல்றான். ஷிப்ஸ், கப்பல்லாம் இருக்கும்ல. ஃபார் அவுட் அட் சீனா, கப்பல் வந்து கடல்ல பாத்தீங்கன்னா ரொம்ப தூரத்துல கப்பல் நம்ம பார்த்தா எப்படி தெரியும், சோ அதை பத்தினா ஷிப்ஸ் ஃபார் அவுட் அட் சீனா, ஃபார் அவுட்னா ரொம்ப தூரத்துல இருக்கிற, சீல இருக்கிற அந்த கப்பலை பத்தியும் சொல்றான்னு அர்த்தம். சோ இந்த விஷயங்கள்லாம் அந்த கண்ணு தெரியாத அந்த மனிதன் கிட்ட, ஏழையான மனிதன் கிட்ட இவன் சொல்லிட்டு இருக்கான். அவர் கூட கொஞ்ச நேரம் தங்கியும் இருக்கிறான். Then he remembered his mother's wish that he should return before dark. அவனுக்கு அப்போதான் ஞாபகம் வருது,
ரிமெம்பர்ட்னா அவன் ஞாபகப்படுத்தி பாக்குறான் அவங்க அம்மா சொன்ன விஷயத்த. அதாவது அவன் இருட்டுறதுக்கு முன்னாடி வீட்டுக்கு ரிட்டர்ன் ஆயிடணும், வீட்டுக்கு திரும்ப வந்துடணும் அப்படின்ற விஷயம் வந்து அவனுக்கு ஞாபகம் வருது. அண்ட் பிட்டிங் ஹிஸ் ஃப்ரெண்ட் குட் பை ஹி செட் அவுட் ஃபார் ஹோம். அவனுடைய ஃப்ரெண்ட் ஆகிய அந்த கண்ணு தெரியாத அந்த மனிதனுக்கு வந்து குட் பை சொல்லிட்டு பாய் சொல்லிட்டு அவன் அவனுடைய வீட்டுக்கு திரும்ப கிளம்புறான். செட் அவுட்னா கிளம்புறான்னு அர்த்தம். As he walked beside the canal, he noticed how the rains had swollen the waters. அவன் திரும்ப வரும்போது அந்த கெனால், அந்த கால்வாய் வழியா அதன் பக்கத்துல, அதன் அருகில் அர்த்தம், பிசைட்னா அதுக்கு பக்கத்துல நடந்து வரான். அப்போ அவன் பாக்குறான், நோட்டீஸ் பண்றான், பாக்குறான் இந்த மழையினால, அப்ப மழை பெய்யுது, அந்த மழையினால அந்த வாட்டர்லாம் வந்து, அதாவது அந்த தண்ணி போற வழியெல்லாம் வந்து ரொம்ப அதிகமா ரொம்பிடுது, அதாவது ரொம்ப ஃபுல் ஆயிடுது. ஸ்வாலன்னா அந்த தண்ணி வந்து அந்த வழியை வந்து மறைச்சிடுதுன்னு அர்த்தம். தண்ணி ரொம்ப ஆயிடுச்சு, ரொம்ப சிம்பிளா. அண்ட் ஹவு தே பீட் அகைன்ஸ்ட் த சைட் ஆஃப் த டைக். ஸோ தண்ணி அதிகமாயிடுச்சுன்னா என்ன ஆகும், அந்த கேட் எல்லாம் இருக்கிற இடம் இருக்குல்ல, அந்த இடத்துல போயிட்டு அந்த தண்ணி போய் வேகமா அடிக்குதான். ஸோ அண்ட் ஹி தாட் ஆஃப் ஹிஸ் ஃபாதர்ஸ் கேட்ஸ். ஸோ அந்த டைம்ல அவன் நினைச்சுக்கிறான், அவங்க அப்பா இருக்கிற அந்த கேட்டு பகுதியெல்லாம் இது எப்படி அடிக்கும், இந்த தண்ணி வந்து எவ்வளவு வேகமா போய் அடிக்கும் அப்படின்றத வந்து நினைச்சு பாக்குறான். தாட்னா அதை பத்தி திங்க் பண்ணி பாக்குறான்னு அர்த்தம். ஐ எம் கிளாட் தே ஆர் சோ ஸ்ட்ராங் he said to himself. பீட்டர் வந்து அந்த கேட்லாம் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு அப்படின்றதுனால மகிழ்ச்சி அடைகிறான், கிளாட் சந்தோஷப்படுறான், அதாவது சந்தோஷமா இருக்கிறான்ட்டு அவங்கிட்டே சொல்லிக்கிறான். he said to himself, அவங்கிட்டே அவன் சொல்லிக்கிறான். ஸோ இந்த கேட்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு, எனக்கு இது ரொம்ப சந்தோஷம், அது வந்து நம்மளை பாதுகாக்குது அப்படின்னு அவங்க கிட்டே சொல்லிக்கிறான். அப்போ அவன் யோசிச்சு பார்க்கறான், இஃப் தே கேவ் வே வாட் வுட் பிகம் ஆஃப் அஸ். ஸோ அந்த கேட்லாம் வந்து தண்ணினால அடிச்சுக்கிட்டு போயிடுச்சுன்னா, அந்த கேட் வந்து டேமேஜ் ஆயிடுச்சுன்னா நமக்கெல்லாம் என்ன ஆகும். தீஸ் பிரெட்டி ஃபீல்ட்ஸ் வுட் பி கவர்டு வித் வாட்டர். ஸோ இந்த அழகான நிலங்கள்லாம், இந்த நிலப்பகுதியெல்லாம் வந்து தண்ணியினால கவர் ஆயிடும், தண்ணியினால மூடிக்கும், அதாவது ரொம்ப மூழ்கி போயிடும் அப்படின்னு சொல்றான். ஃபாதர் ஆல்வேஸ் கால்ஸ் தெம் த ஆங்கிரி வாட்டர்ஸ். பீட்டருடைய அப்பா வந்து எப்போதுமே அந்த வாட்டரை வந்து, அந்த தண்ணி வந்து அவ்வளவு வேகமாலாம் வந்து அந்த கேட்லாம் அடிக்குதுல, அப்ப வந்து என்னன்னு சொல்லுவாருன்னா ஆங்கிரி வாட்டர், அது ரொம்ப கோபமா இருக்கு அந்த தண்ணி அப்படின்னு சொல்லுவாராம். ஐ சப்போஸ் ஹி திங்ஸ் தே ஆர் ஆங்கிரி அட் ஹிம் ஃபார் கீப்பிங் தெம் அவுட் சோ லாங். ஸோ அவர் என்ன நினைக்கிறாருன்னா, அவங்க அப்பா என்ன நினைச்சிருக்கிறாருன்னா, ஏன் வந்து அதை கோபமா இருக்கு அந்த தண்ணி அப்படின்னு நினைக்கிறாருன்னா, அந்த தண்ணிய ரொம்ப நாளா, சோ லாங்னா ரொம்ப நாட்களா அதை தடுத்தே வச்சிருக்கிறாரு, அதை வந்து உள்ளார வராத மாதிரி தடுத்து வச்சிருக்காங்கல்ல. ஸோ அதனால அந்த தண்ணி வந்து அவர் மேல ஆங்கிரியா இருக்கு, அவர் மேல கோபமா இருக்குன்ட்டு அவர் நினைக்கிறதா இந்த பையன் அதை யோசிச்சு பாக்குறான். ஸோ இதுதான் காரணமா இருக்கும் அப்படின்ட்டு அவன் சொல்றான். ஐ சப்போஸ் அவன் சொல்றான், அந்த பையன் சொல்றான். நெக்ஸ்ட், as he walked along he sometimes stopped to pick the pretty blue flowers that grew beside the road. ஸோ அவன் அது போல நடந்து போயிட்டே இருக்கும்போது சில நேரங்கள்ல ஸ்டாப் ஆகிடுறான், நின்னுறான், பொறுமையா போறான். எதுக்காகனா அங்க உள்ள அழகான ப்ளூ கலர் ஃபிளவர்ஸ், பிரெட்டினா அழகா இருக்கிற அந்த ப்ளூ கலர்ல உள்ள ஃபிளவர்ஸை வந்து பறிக்கிறதுக்கு, பிக் பண்றதுக்கு, பறிக்கிறதுக்கு அவன் ஸ்டாப் பண்ணிடுறான். ஸோ அந்த ஃபிளவர்லாம் எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா அந்த ரோடுக்கு பக்கத்துல, பிசைட் த ரோட்னா ரோடோட அருகில்னு அர்த்தம், அது கிட்டேயே இருக்கு. அந்த இடத்துல வளர்ந்துருக்க செடியில இருந்து க்ரூ, ஸோ அந்த செடியில இருந்து க்ரோ ஆயிருக்க செடின்னு அர்த்தம், அதான் க்ரூன்னு சொல்லியிருக்காங்க. அதுல உள்ள ஃபிளவர்ஸை வந்து அவன் பிக் பண்றான். ஸோ அது ஒரு காரணம். ஆர் இன்னொரு காரணம் என்னன்னா, டு லிசன் டு த ராபிட்ஸ் சாஃப்ட் ட்ரெட் ஆஸ் தே ரஸ்டில் த்ரூ த கிராஸ். ஸோ அங்க உள்ள ராபிட், முயல்கள்லாம் இருக்கும்ல, அது வந்து கிராஸ் புல்வெளி பகுதியில இருக்குமா, அந்த புல்வெளி பகுதியில அது ரொம்ப சாஃப்டா, ரொம்ப லைட்டா சவுண்டு கொடுத்துக்கிட்டே அது ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு மூவ் ஆகும்ல. ஸோ அந்த சவுண்டை கேட்கறதுக்கும், லிசன் பண்றதுக்கும், அதை கேட்கறதுக்கும் அவன் அங்க ஸ்டாப் பண்றான், அந்த வழியில போகும்போதெல்லாம் ஸ்டாப் பண்றான். பட் ஆஃப்னர் ஹீ ஸ்மைல்டு, ஆனா அடிக்கடி ஹீ ஸ்மைல்டு, அவன் வந்து சிரிச்சுக்கிட்டே இருக்கான். ஸோ எதுக்காக அவன் வந்து சிரிக்கிறான், அதாவது மகிழ்ச்சி அடைகிறான்னு பார்த்தோம்னா, as he thought of his visit to the poor blind man who had so few pleasures. ஸோ அவன் வந்து அந்த கண்ணு தெரியாத ஏழையான அந்த மனிதனை போய் சந்திச்சான்ல, விசிட் பண்ணானா, போய் பார்த்தான். ஸோ அந்த மனிதனுக்கு வந்து ரொம்ப சில ஃபியூ, அதாவது ஃபியூனா சிலன்னு அர்த்தம், சில பிளஷர், சந்தோஷம் தான் இருக்கு.
ஸோ அந்த மாதிரியான ஒரு மனிதனை போய் சந்திச்சு அவர் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணதை வந்து, அவர் கூட நேரம் செலவிட்டதை வந்து இவன் சந்தோஷமா நினைக்கிறான். அதனால ஸ்மைல் பண்றான். அண்ட் வாஸ் ஆல்வேஸ் சோ கிளாட் டு see him. அவனுக்கு அவரை பார்த்தா, அவருடைய ஃப்ரெண்டு தானே, பீட்டருடைய ஃப்ரெண்டு தான் அந்த கண்ணு தெரியாத மனிதன். ஸோ அவரை போய் பார்க்கும்போது இவனுக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கும். கிளாட்னா மகிழ்ச்சியா இருக்கும் அவரை பார்க்கறதுக்கு. சடன்லி he noticed that the sun was setting. திடீர்னு அவன் அப்பதான் கவனிக்க ஆரம்பிக்கிறான், நோட்டீஸ் பண்றான், கவனிக்கிறான். சன் வந்து செட்டிங், சன் வந்து மறையுது. அண்ட் தட் இட் வாஸ் growing டார்க். ஸோ அந்த டைம்ல வந்து இருட்டாகுது. ஸோ ரொம்ப இருட்டாக ஆரம்பிக்குது. மதர் வில் பி வாட்சிங் ஃபார் மீ. அந்த டைம்ல அம்மா வந்து என்ன தேடிக்கிட்டு இருப்பாங்க அப்படின்றத அவன் யோசிக்கிறான். he think, அதாவது he thought, அதை பத்தி யோசிக்கிறான். அண்ட் he began to run toward home. ஸோ அதை யோசிச்சு பார்த்த உடனே அவன் வீட்டை நோக்கி வேகமா ஓட ஆரம்பிக்கிறான். ஜஸ்ட் தென் he heard a noise. அந்த நேரத்துல அவன் வந்து ஒரு சின்ன சத்தத்தை கேட்கிறான். அதாவது அவனை வேகமா ஓடிக்கிட்டு இருக்கான், அந்த நேரத்துல ஏதோ ஒரு சத்தத்தை கேட்கிறான். இட் வாஸ் த சவுண்ட் ஆஃப் ட்ரிக்லிங் வாட்டர். அது என்ன சவுண்டுனா, வாட்டர் தண்ணி வந்து ட்ரிக்கிள் ஆகுது. ட்ரிக்லிங்னா ரொம்ப ஸ்லோவா அந்த தண்ணி வந்து சொட்டு சொட்டா ஊத்தும்ல, ஸோ அதுக்கு பேர் தான் ட்ரிக்லிங்னு சொல்லுவாங்க. he stopped and looked down. அவன் ஸ்டாப் பண்ணி நிக்கிறான், அந்த இடத்துல நின்னுட்டு கீழே பாக்குறான். ஸோ என்னன்னு பாக்குறான்னா, there was a small hole in the dike. அந்த சுவர் இருக்கு, அந்த சுவர் பகுதி, அந்த தண்ணியை தடுத்துக்கிட்டு இருக்குல்ல, அந்த சுவர் பகுதியில ஒரு சின்ன ஹோல் இருக்கு. through which a tiny stream was flowing. அதன் வழியா, அந்த சின்ன ஹோல் வழியா, அந்த சின்ன ஓட்டை வழியா, சின்ன டைனினாலும் சின்னன்னு அர்த்தம், ஸ்மால் ஸ்ட்ரீம்னா ஓடை, அதாவது தண்ணி வந்து அந்த இடத்துல இருந்து வடியுதுன்னு அர்த்தம், அந்த இடத்துல இருந்து வெளியே வருதுன்னு அர்த்தம். வாஸ் ஃப்ளோயிங், வெளியே வருது. ரொம்ப சிம்பிளா என்னன்னா, அந்த பெரிய சுவர் இருக்கு, அந்த சுவர்ல ஏதோ ஒரு ஸ்மால் ஹோல் இருக்கு, அதன் வழியா தண்ணி வந்து லீக் ஆகுதுன்னு அர்த்தம். ஸோ இது வந்து பிரச்சனை, அவங்க ஊருக்கான பிரச்சனை. ஸோ அதை வந்து அவன் கவனிக்கிறான். எனி சைல்ட் இன் ஹாலண்ட் இஸ் ஃப்ரைட்டன்ட் அட் த தாட் ஆஃப் அ லீக் இன் த டைக். ஸோ அந்த ஹாலண்டு நாட்டில் உள்ள எந்த ஒரு குழந்தையா இருந்தாலும், ஸோ இந்த டைக், இந்த சுவர்ல ஒரு சின்ன லீக், ஒரு சின்ன தண்ணி லீக் ஆகுது அப்படின்னு தெரிஞ்சா கூட, அதை பத்தி நினைச்சா கூட பயந்துருவாங்க. ஆனா வந்து பீட்டர் வந்து அது மாதிரி நடந்துக்கல. அவன் என்ன பண்ணான்ட்டு அடுத்த பேராகிராஃப்ல பார்ப்போம். பீட்டர் அண்டர்ஸ்டுட் த டேஞ்சர் அட் ஒன்ஸ். அவனுக்கு அதை பார்த்த உடனே, அட் ஒன்ஸ்னா அதை பார்த்த உடனே அந்த டேஞ்சர், அந்த பிரச்சனைக்கான அந்த பிரச்சனையோட பாதிப்பு என்ன, அவனுக்கு அந்த டேஞ்சர் என்னன்றது தெளிவா புரிஞ்சிருச்சு, அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டான். இஃப் த வாட்டர் ரேன் த்ரூ அ லிட்டில் ஹோல் இட் வுட் சூன் மேக் அ லார்ஜர் ஒன். அந்த தண்ணி வந்து அந்த சின்ன ஹோல் வழியா வெளியே வருதுன்னா, அது கொஞ்சம் நேரம் ஆக ஆக அது பெரிய ஹோலா மாறிடும். லார்ஜர் ஒன்னா லார்ஜர் ஹோலா மாறிடும். அண்ட் த ஹோல் கண்ட்ரி வுட் பி ஃப்ளட்டட். ஸோ இதனால தண்ணி உள்ளார வந்துடும், அந்த கண்ட்ரி ஃபுல்லா மூழ்கிடும். இன் எ மொமெண்ட் ஹி சா வாட் ஹி மஸ்ட் டூ. அவன் அந்த நேரத்துல அவன் பாக்குறான் என்ன பண்ணலாம் அப்படின்னு பாக்குறான். த்ரோவிங் அவே his flowers, he climbed down the side of the dike and thrust his finger into the tiny hole. ஸோ அவன் கையில வந்து அந்த ஃப்ளவர்லாம் எடுத்துட்டு வந்ததுனால, ப்ளூ கலர் ஃப்ளவர்லாம், அதெல்லாம் தூக்கி போட்டுறான். த்ரோவிங் அவேனா தூக்கி எட்ட போட்டுட்டு அவன் வந்து அந்த டைக்கை வந்து மேல இருந்து பாக்குறான்னா, அந்த சுவரை வந்து மேல இருந்து பாக்குறான். அந்த சுவர் வழியா, அதாவது அந்த சுவருக்கு கீழ்ப்பகுதி, அதன் கீழ்ப்பகுதியை நோக்கி இறங்கிடுறான். டவுன் த சைடு, கிளைம்டு டவுன்னா கீழே இறங்குறான்னு அர்த்தம். அந்த டைக்குடைய, அந்த சுவருடைய சைடு பகுதியில போயிட்டு இறங்கிடுறான். அவனுடைய ஃபிங்கரை வந்து அந்த ஹோல்ல நுழைச்சிடுறான். அதாவது தண்ணி வந்து வெளியே வராத மாதிரி அதை தடுத்துறான்னு அர்த்தம். த ஃப்ளோயிங் ஆஃப் த வாட்டர் வாஸ் ஸ்டாப்டு. ஸோ அந்த டைம்ல வாட்டர் வந்து வெளியே வர்றது, லீக் ஆகிறது வந்து ஸ்டாப் ஆயிடுச்சு. ஓஹோ, ஹி செட் டு ஹிம்செல்ஃப். ஸோ அவன் அந்த பிரச்சனையோட ஆழத்தை புரிஞ்சுக்கிறான். ஸோ எவ்வளவு வந்து கஷ்டமான நிலைமையில இருக்கிறான்றத அவன் இந்த சவுண்ட் மூலம் அவன்கிட்டே சொல்லிக்கிறான். த ஆங்கிரி வாட்டர்ஸ் மஸ்ட் ஸ்டே பேக் நவ். இந்த தண்ணியை, இந்த கோவமா இருக்கிற தண்ணி, அதாவது அந்த தண்ணியை தடுத்து வச்சிருக்கணும். ஐ கேன் கீப் தம் பேக் வித் மை ஃபிங்கர். அதை நான் என்னுடைய ஃபிங்கர் மூலமா இந்த ஹோலை, இந்த ஓட்டையை வந்து அடைச்சி வச்சிருக்கிறதுனால அந்த தண்ணி வந்து உள்ளார வராம தடுக்க முடியும். ஹாலண்ட் ஷெல் நாட் பி ட்ரவுண்ட் வைல் ஐ எம் ஹியர். ஸோ என்னுடைய நாடாகிய ஹாலண்டை வந்து மூழ்க விட மாட்டேன் நான் இங்க இருக்கிற வரைக்கும். வைல் ஐ எம் ஹியர்னா அந்த பையன் அங்க இருக்கிற வரைக்கும் அதை மூழ்க விட மாட்டேன்ட்டு அந்த பையன் அவன்கிட்ட சொல்லிக்கிறான். திஸ் வாஸ் ஆல் வெரி வெல் அட் ஃபர்ஸ்ட். தொடக்கத்துல இவன் அது மாதிரி அந்த ஓட்டையை அடைச்சி வச்சிருக்கும் போது எல்லாம் நல்லா தான் போயிட்டு இருந்தது. பட் சூன் இட் க்ரூ டார்க் அண்ட் கோல்ட். ஆனா போக போக
ரொம்ப இருட்டாயிடுச்சு. ஏன்னா நைட் நேரம்ல ரொம்ப இருட்டாவும் ஆயிடுச்சு, கோல்டு. ஸோ ரொம்ப குளிராகவும் ஆக ஆரம்பிச்சிருச்சு. த லிட்டில் ஃபெல்லோ ஷவுட்டட் அண்ட் ஸ்கிரீம்டு. அவன் ஒரு சின்ன பையன் தானே, அவனால என்ன பண்ண முடியும்? அவன் ரொம்ப கத்த ஆரம்பிச்சுட்டான், பயந்தும் கத்த ஆரம்பிச்சிட்டான். கம் ஹியர் கம் ஹியர், யாராவது வாங்க யாராவது வாங்க அப்படின்ட்டு ஹீ கால்டு. அவன் கத்துறான், பயப்படுறான், கத்துறான். பட் நோ ஒன் ஹர்ட் ஹிம். ஆனா யாருக்குமே காதுல விழல. ஏன்னா அந்த டைம்ல யாரும் அங்க இருக்க மாட்டாங்க. நோ ஒன் கேம் டு ஹெல்ப் ஹிம். யாருமே அவனுக்கு ஹெல்ப் பண்றதுக்கும் வரல. இட் க்ரூ ஸ்டில் கோல்டர். அந்த குளிர் வந்து ரொம்ப அதிகமாக ஆரம்பிச்சிருச்சு. அண்ட் ஹிஸ் ஆர்ம் ஏக்டு. அவனுடைய விரல் கையெல்லாம் வந்து வலிக்க ஆரம்பிச்சிச்சு. ஏன்னா ஒரே இடத்துல அவனுடைய ஃபிங்கரை வச்சிருக்கிறான், அது ரொம்ப நேரமா அங்கேயே நிக்கிறான். ஸோ அதனால அவன் கையெல்லாம் வந்து வலிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஏக்குடுனா வலிக்குதுன்னு அர்த்தம். அண்ட் பிகான் டு க்ரோ ஸ்டிஃப் அண்ட் நம். ஸோ அது வந்து அந்த விரல் வந்து ரொம்ப டைட்டாகவும் ஆயிடுது. அந்த இடத்துல அந்த மண்ணில் வந்து வச்சிருக்கிறான்ல, ஸோ அந்த ஹோலை வந்து அடைச்சி வச்சிருந்த இடத்துல அது ரொம்ப டைட்டாகவும் ஆயிடுது. நம்புனா மறுத்து போயிடுது. ரொம்ப நேரம் தண்ணிலாம் வச்சிருந்தா, இல்ல ஒரே பொசிஷன்ல ஒரே இடத்துல வச்சிருந்தா அந்த விரல் அந்த இடம்லாம் வந்து நம்பாயிடுது. நம்புனா அப்படியே மறுத்து போயிடுது. இந்த பிக்சர்ல சிம்பிளான படமா உங்களுக்கு கொடுத்துருக்காங்க, அதை புரிஞ்சுக்கிறதுக்காக. இதுதான் அந்த டைக்கு, அந்த சுவர் மாதிரி இருக்க தண்ணியை தடுத்துக்கிட்டு இருக்கு. ஸோ இந்த இடத்துல தான் அந்த பையன் வந்து கையை வச்சு தடுத்துட்டு இருக்கான். ஸோ இது வந்து மறுநாள் காலையில அந்த இடத்துல மனிதர்கள்லாம் வந்து பாக்குறாங்க. அந்த பிக்சர்ல உங்களுக்கு ஜஸ்ட் புரியணுன்றதுக்காக எப்படி வந்து தடுத்துக்கிட்டு இருக்கான் அப்படின்றத புரிஞ்சுக்கணுன்றதுக்காக இந்த பிக்சரை காமிச்சேன். ஹீ ஷவுட்டட் அகைன், வில் நோ ஒன் கம், மதர் மதர். அவன் மறுபடியும் கத்தி பாக்குறான், யாரும் வரமாட்டீங்களா. அது மட்டும் இல்லாம அம்மா அம்மான்னு நல்லா கத்துறான், அந்த சவுண்ட்ல நல்லா கத்துறான். பட் his mother had looked anxiously along the dike road many times. ஆனா அவனுடைய அம்மா வந்து அவனை காணான்றதுனால ஆங்ஷியஸா அவனை கண்டுபிடிக்கணும்ட்டு அந்த டைக் ரோடு, டைக்னா அந்த சுவர் இருக்குல்ல, அந்த பகுதியில உள்ள ஒரு ரோட்ல நிறைய முறை, மெனி டைம்ஸ், நிறைய முறை வந்து தேடி பாக்குறாங்க. சின்ஸ் சன்செட், அதாவது அந்த சன் வந்து செட் ஆன டைம்ல இருந்து, சன் மறைஞ்ச டைம்ல இருந்து. ஃபாரர் லிட்டில் பாய், அந்த சின்ன பையனை அவனுடைய பையனை தேடி அவங்க பாக்குறாங்க. அண்ட் நவ் ஷீ ஹேட் க்ளோஸ்ட் அண்ட் லாக்டு த காட்டேஜ் டோர். அவங்க தங்கி இருக்கிற காட்டேஜ், அந்த குடிசையில உள்ள டோர் கதவை வந்து அவங்க சாத்தி லாக் பண்ணிடுறாங்க, அதாவது க்ளோஸ் பண்ணிடுறாங்க. திங்கிங் தட் பீட்டர் வாஸ் ஸ்பெண்டிங் த நைட் வித் ஹிஸ் பிளைண்ட் ஃப்ரெண்ட். அவங்க என்ன நினைச்சுக்கிறாங்கன்னா, பீட்டர் வந்து அவனுடைய பையன், அதாவது அந்த அம்மாவுடைய பையன் வந்து பீட்டர், அந்த பையன் அவனுடைய கண்ணு தெரியாத அந்த ஃப்ரெண்டுக்கு தான் பாக்குறது தானே போயிருந்தான், கேக்லாம் கொடுக்கறதுக்காக. அவருக்குடைய அந்த கண்ணு தெரியாத மனிதன் கூடிய நைட் வந்து தங்கிட்டான், நைட் வந்து தங்கி இருக்கிறான் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இவங்க அம்மா வந்து அவங்க கொஞ்ச நேரம் தேடி பாக்குறாங்க. அவங்க வீட்டுக்கு போயிடுறாங்க, மறுபடியும் வீட்டுக்கு போய் டோர் எல்லாம் சாத்திக்கிறாங்க. அண்ட் தட் ஷீ வுட் ஸ்கூல்ட் ஹிம் இன் த மார்னிங். அவன் மறுநாள் காலையில வந்த உடனே அவனை திட்டணும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு அவங்க போயிடுறாங்க. ஃபார் ஸ்டேயிங் அவே ஃப்ரம் ஹோம் வித்தவுட் பர்மிஷன். எதுக்காகனா அவங்க அம்மா கிட்ட பர்மிஷனே கேட்காம, வித்தவுட் பர்மிஷனே கேட்காம ஒரு நாள் நைட் வந்து அவங்க வீட்டை விட்டு வெளியே இன்னொரு இடத்துல தங்கி இருக்கிறதுக்காக. பீட்டர் ட்ரை டு விசில். பீட்டர் வந்து அந்த நேரத்துல அவன் இருக்கிறனால அந்த இடத்துல இருந்து விசில் அடிக்கலாம் ட்ரை பண்றான். பட் ஹிஸ் டீத் சாட்டர்ட் வித் த கோல்டு. ஆனா அவனுடைய பல் பகுதி வந்து சாட்டர்ட்னா குளிர் அதிகமா இருக்கும்போது மேல் பல் பகுதியும் கீழே உள்ள பல் பகுதியும், நம்ம வாயில மேல் பல் பகுதியும் கீழ்பல் பகுதியும் வந்து டச் பண்ணிக்கிட்டே இருக்கும். ஸோ அதை தான் வந்து சாட்டர்ட்னு சொல்லுவாங்க. குளூர்ல வந்து அப்படியே நடுங்கிக்கிட்டே இருக்கும், அதுதான் சாட்டர்ட். அதனால அவனால விசிலும் சரியா அடிக்க முடியல. ஹீ தாட் ஆஃப் ஹிஸ் பிரதர் அண்ட் சிஸ்டர் இன் தேர் வார்ம் பெட்ஸ். அவனுடைய பிரதரும் சிஸ்டரும், அவனுடைய சகோதரன் சகோதரினா அவங்களுடைய வீட்டில் வார்ம், நல்லா தூங்குறதுக்கு ஏதுவான, நல்லா கொஞ்சம் குளிர்லாம் குறைவா வார்மா கொஞ்சம் சூடா இருக்கிற அந்த பெட்டு, அதுல வந்து தூங்கிட்டு இருக்காத அவன் வந்து நினைக்கிறான். அண்ட் ஆஃப் ஹிஸ் டியர் ஃபாதர் அண்ட் மதர். அது மட்டும் இல்லாம அவனுடைய அன்பான அப்பாவையும் அம்மாவையும் நினைக்கிறான் அந்த டைம்ல. ஐ மஸ்ட் நாட் லெட் தம் பி ட்ரவுண்ட். ஸோ இவங்கெல்லாம் இருக்கிறாங்க, அவங்களெல்லாம் நம்ம மூழ்கடிச்சிடக்கூடாது, இதை விட்டுட்டு நம்ம இந்த இடத்துல இருந்து போயிட்டோம்னா இந்த தண்ணி வந்து நம்ம நாட்டையும் மூழ்கடிச்சிடும், நம்ம குடும்பத்தையும் மூழ்கடிச்சிடும் அப்படின்னு அவன் நினைக்கிறான். ஹீ தாட் ஐ மஸ்ட் ஸ்டே ஹியர் அன்டில் சம் ஒன் கம்ஸ் இஃப் ஐ ஹாவ் டு ஸ்டே ஆல் நைட். நான் நிச்சயமா இங்கதான் ஸ்டே பண்ணணும், இங்கதான் இருக்கணும், இந்த தண்ணி வந்து லீக் ஆகாம பாத்துக்கணும். எப்போ வரைக்கும்னா அன்டில், எப்போ வரைக்கும்னா யாராவது வர வரைக்கும். அது வந்து நான் இந்த நைட்டு ஃபுல்லா வெயிட் பண்ணா கூட நான் பண்ணணும், நான் நிச்சயமா பண்ணணும் அப்படின்னு சொல்றான். இந்த நைட் ஃபுல்லா ஆல் நைட் நான் ஸ்டே பண்ணாலும்
இதை நான் பண்ணி ஆகணும். The moon and stars looked down on the child crouching on a stone on the side of the dike. அந்த டைம்ல மூணும் இருக்கு, ஸ்டார்ஸும் நிறைய இருக்கு. லுக்டு டவுன்னா அந்த ஸ்டாரும் மூணுலாம் இருக்குது, இந்த பையன் மேல அந்த வெளிச்சம் படுதுன்னு அப்படின்னு அர்த்தம். வானத்துல 3 ஸ்டார்லாம் இந்த பையன் பாக்குறான் அப்படின்றதையும் சொல்லலாம். அப்போ அந்த பையன் வந்து க்ரௌச்சிங் ஆன் அ ஸ்டோன். க்ரௌச்சிங்னா ஒரு பொசிஷன்ல இருக்கிறது, அவன் பெண்ட் பண்ணிலாம் இருந்தான்ல, ஸோ அந்த பொசிஷனுக்கு பேர் தான் க்ரௌச்சிங்னு சொல்லுவாங்க. அந்த பகுதியில இருந்த ஒரு கல்லுல ஸ்டோன்ல அவன் அந்த க்ரௌச்சிங் பொசிஷன்ல இருக்கிறான். சைடு ஆஃப் த டைக்னா சைடு பகுதி, அந்த சோருடைய சைடு பகுதியில இருக்கிறான். ஹிஸ் ஹெட் வாஸ் பெண்ட், அவனுடைய தலை வந்து பெண்ட் ஆயிருக்கு. அண்ட் ஹிஸ் ஐஸ் வேர் க்ளோஸ்ட், அவனுடைய கண் வந்து க்ளோஸ் ஆகுது, ஏன்னா தூக்கம் வர நேரம்ல. ஆனா வந்து பட் ஹி வாஸ் நாட் அஸ்லீப், ஆனா அவன் தூங்கல. ஃபார் எவ்ரி நவ் அண்ட் தென், அவன் எப்பயும் அந்த நைட்டு ஃபுல்லா அவன் முடிச்சுக்கிட்டே இருக்கணும்ல, ஸோ அதனால அப்பப்ப எவ்ரி நவ் அண்ட் தென்னா அப்பப்ப திடீர்னு he rubbed the hand that was holding back the angry sea. அவனுடைய ஒரு கையை வந்து அந்த ஹோலை வந்து அடைச்சி வச்சிருக்கான்ல, அந்த ஓட்டையை அடைச்சி வச்சிருக்கான தண்ணி வராம இருக்கிறதுக்கு, அதை வந்து ரப் பண்ணிக்கிறான், தேய்ச்சி விட்டுக்கிட்டே இருக்கிறான். ஸோ அவன் தூங்காமையும் இருக்கணும், அதையும் கரெக்டா பாத்துக்கணுன்றதுக்காக. ஐ வில் ஸ்டாண்ட் இட் சம்ஹவ் he thought, இதை எப்படியாவது நான் தாங்கி ஆகணும், இதை நான் தடுத்து ஆகணும் அப்படின்னு அவன் நினைக்கிறான். ஸோ he stayed there all night keeping the sea out. ஸோ அவன் வந்து அந்த நைட் ஃபுல்லா அங்க ஸ்டே பண்ணி அந்த கடல் வந்து உள்ள வராம இருக்கிறத பாத்துக்கிறான். Early the next morning a man going to work thought he heard a groan as he walked along the top of the dike. மறுநாள் காலையில, நெக்ஸ்ட் மார்னிங் வந்து இயர்லி விடியல் காலையில அப்படின்னு அர்த்தம். அந்த டைம்ல ஒரு மனிதன் வந்து அந்த டைக், அந்த சுவர் இருக்குல்ல, அதனுடைய மேல் பகுதி வழியா நடந்து போயிட்டு இருக்கிறாரு. வாக்ட் அலாங் நடந்து போயிட்டு இருக்காரு. அப்போ அவரு வலியில யாரோ துடிக்கிற சவுண்டு, குரோன்னா வலியில துடிக்கிறதுன்னு அர்த்தம். ஸோ யாருக்கா வலிக்குதுன்னா அந்த டைம்ல சத்தம் கொடுப்பாங்கல்ல, அந்த சவுண்டு தான் குரோன்னு சொல்லுவாங்க. அவர் வேலைக்கு போகும்போது இந்த சவுண்டை கேட்கிறாரு. லுக்கிங் ஓவர் த எட்ஜ், அவரு அந்த பள்ளமா இருக்கிற பகுதி, அதாவது அந்த டைக்னா அந்த சுவர்னு சொன்னோமா அதனுடைய சைடு பகுதியை, அந்த சின்ன பள்ளம் மாதிரி தானே சொல்லணும் அந்த சைடு பகுதியை, ஸோ அதை வந்து எட்ஜ்னு சொல்லுவோம். அந்த முனையில வந்து நின்று எட்டி பாக்குறாரு. He saw a child clinging to the side of the great wall. அந்த பெரிய சுவர்ல ஒரு சின்ன குழந்தை வந்து பிடிச்சுக்கிட்டு அந்த சைட்ல இருக்கிறத இவர் பாக்குறாரு. வாட்ஸ் த மேட்டர் he called, are you hurt? ஸோ அவர் வந்து அந்த பையன்கிட்ட கேட்கிறாரு, என்ன விஷயம், உனக்கு ஏதாவது அடிபட்டுருச்சா, அதாவது கீழே விழுந்துட்டியா அப்படின்ற மாதிரி அவர் கேட்கிறாரு. I am keeping the water back, Peter yelled, tell them to come quickly. அதுக்கு பீட்டர் சொல்றான். பீட்டர் வந்து எல்டு கத்துறான், ஏன்னா அவன் நைட்டு ஃபுல்லா அதை தடுத்துக்கிட்டு இருக்கான். இப்போ ஒருத்தரை பார்த்த உடனே நான் வந்து இந்த தண்ணியை வந்து தடுத்து வச்சுக்கிட்டு இருக்கேன், மற்றவங்க எல்லாம் சீக்கிரமா வர சொல்லுங்க. த அலாம் வாஸ் ஸ்ப்ரெட். ஸோ உடனே எல்லாருக்கும் அபாய ஒலி, அதாவது இங்க பிரச்சனை நடக்குதுன்றத தெரியப்படுத்துறாங்க. பீப்புள் கேம் ரன்னிங் வித் ஷோவல்ஸ் அண்ட் த ஹோல் வாஸ் சூன் மெண்டட். அப்புறம் வந்து மக்கள்லாம் வந்து அந்த பிரச்சனையை உணர்ந்து வேகமா ஒடியாறாங்க. எதை எடுத்துட்டு வராங்கன்னா ஷோவல்ஸ். ஷோவல்ஸ்னா அந்த மண்ணெல்லாம் எடுத்து போடுவாங்கல்ல, அந்த பொருளுக்கு பேர் வந்து ஷோவல். ஸோ அதை எடுத்துட்டு வராங்க. அது மட்டும் இல்லாம இந்த ஓட்டையை சரி பண்ணிடுறாங்க. சூன் மெண்டட், மெண்டட்னா பிக்ஸ் பண்ணிடுறாங்க, சரி பண்ணிடுறாங்க, ரிப்பேர் பண்ணிடுறாங்கன்னு அர்த்தம். தே கேரிடு பீட்டர் ஹோம் டு ஹிஸ் பேரண்ட்ஸ். அவங்க பீட்டரை கேரி பண்ணி தூக்கிட்டு, ஏன்னா அவன் ரொம்ப டயர்ட் ஆயிட்டு இருப்பான், ஸோ அவனை தூக்கிட்டு அவங்க பேரண்ட்ஸ் கிட்ட போறாங்க. And before long, the whole town knew how he had saved their lives that night. So அதுக்கப்புறம் எல்லாரும், பிஃபோர் லாங்னா அதுக்கப்புறம், உடனடியா மற்றவங்களுக்கு தெரிய வருது, அதாவது அந்த மொத்த நகரத்துக்குமே தெரிய வருது, ஹோல் டவுன். என்ன தெரிய வருதுன்னா, இந்த பையன், இந்த சின்ன பையன் வந்து எப்படி அந்த நைட்டு ஃபுல்லா அந்த இடத்துல இருந்து, தட் நைட், அந்த நைட் வந்து அந்த இடத்துல இருந்து இவங்களெல்லாம் காப்பாத்திருக்கான். To this day, they have never forgotten the brave little hero of Holland. இந்த நாள் வரைக்கும், to this day, இந்த நாள் வரைக்கும் அந்த பீட்டர் என்ற லிட்டில் ஹீரோ ஆஃப் ஹாலண்ட், அந்த நாட்டை வந்து பாதுகாத்தான்ல, அவனுடைய இந்த வீரமான செயலை, பிரேவ் வீரமான செயலை வந்து, தைரியமான செயலை வந்து யாருமே மறக்கல, அதை இன்னும் ஞாபகம் வச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு அர்த்தம். ஸோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ரொம்ப சிம்பிள் இந்த ஸ்டோரி. அந்த பையன் பேர் வந்து பீட்டர், அவன் தான் லிட்டில் ஹீரோ ஆஃப் ஹாலண்ட். ஸோ அவனை பத்தின கதை, அவன் என்ன பண்ணான் அதை பத்தின கதை தான் இது. ரொம்ப ஈஸியான ஸ்டோரி, புரிஞ்சு படிங்க. உங்களுக்கு வேற ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சா மறக்காம லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.